ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி மெயின் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2026 டெஸ்ட் பேட்சை பற்றி பார்க்க போகிறோம். இந்த டெஸ்ட் பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 28/12/2025 வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 35 ஷெட்யூல் டெஸ்ட் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 3 ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து குரூப் 2 எக்ஸாமுக்காக இருக்கும். அப்புறம் 5 ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து குரூப் 4 எக்ஸாமுக்கு வந்து இருக்கும். அப்புறம் தமிழ் அவுட் சோர்ஸ் புக் குவிஸ். இந்த தமிழ் அவுட் சோர்ஸ் புக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மரபுத்தொடர், பழமொழி 400, அயற்சொல், ஓரெழுத்து ஒரு மொழி, கலைச்சொற்கள், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நான் கொஸ்டினாக வந்து கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு ஆப்பில் வந்து டெஸ்ட் வந்து வச்சுருவேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதை வந்து அன்லிமிட்டட் டைமாக எக்ஸாம் வரைக்கும் ரீஅட்டெம்ப்ட் வந்து பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஜிஎஸ் அவுட் சோர்ஸ் குயிஸும் வந்து இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் வந்து இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், அது ஸ்கூல் புக்கில் கவர் ஆகாமல் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதை மட்டும் உங்களுக்கு வந்து தனியாக வந்து ஒரு குயிஸ் வந்து இருக்கும். ஜிஎஸ்ல 6th to 10 பாலிட்டி, ஐஎன்எம், ஹிஸ்ட்ரி, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைன் பை லைன் கொஸ்டின் வந்து இருக்கும். நான் இப்போ சொல்லக்கூடியது எல்லாமே வந்து உங்களுக்கு ஆப்பில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம ஷெட்யூல் எப்படி போட்டிருக்கோன்னு சொல்லி பார்த்துடலாம். நீங்கள் வந்து ஈஸியாக வந்து சிலபஸ் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் ஷெட்யூலை வந்து போட்டிருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, இல்லை இப்போ தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து நீங்கள் வந்து டிஎன்பிசிக்கு படிக்க ஆரம்பிக்கிறீங்கனாலும் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். ஓகே, இப்போ வீக் 1 பாருங்கள். தமிழில் பிரித்தெழுது, சேர்த்தெழுது, சந்திப்பிழை, லகர வேறுபாடு, நகர வேறுபாடு, ரகர வேறுபாடு. அப்புறம் திருக்குறளில் பார்த்தீங்கன்னா ஒழுக்கமுடைமை, பொறை உடைமை, ஊக்கமுடைமை. இது மட்டும் இல்லாமல் இந்த அவுட் சோர்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டும் வந்து படிச்சுட்டு வரணும். மரபு தொடரில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 1லேருந்து 4 வரைக்கும் இதை நான் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் வந்து கொடுத்துருவேன். டெலிகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிவிடுவேன். நீங்கள் அதை வந்து படிச்சுட்டு வந்துடுங்க. அதேமாரி பழமொழி 400ல் 1லேருந்து 50 வரைக்கும். அப்புறம் அயற்சொல் அகராதியில் பேஜ் நம்பர் 1லேருந்து 20 வரைக்கும். அப்புறம் எதிர்ப்பத அகராதியில் 1லேருந்து 20 வரைக்கும், அதாவது எதிர்ச்சொல். ஓகேங்களா? அடுத்து தமிழ்ச்சொல் விளக்கம். அப்புறம் தமிழ்ச்சொல் விளக்கம் இந்த புக்கில் இருக்கக்கூடிய ரகர வேறுபாடு. அப்புறம் தமிழ் பழமொழிகள் கீவா ஜெகநாதன். இதை வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து ரீட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ மொத்தம் 4 வால்யூம் இருக்குது. அதில் நீங்கள் வந்து ஜென்ரலாக வந்து ரீட் பண்ணிக்கங்க. இந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பழமொழி நிறைவு செய்ய இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. 4 வால்யூமில் நிறையா பழமொழிகள் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது எல்லாத்துக்கும் வந்து அர்த்தமும் வந்து இருக்காது. ஜஸ்ட்டு நீங்கள் அதை வந்து ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மீனிங் இருக்கக்கூடிய பழமொழிக்கெல்லாம் நான் உங்களுக்கு வந்து மீனிங்கை வந்து கொடுத்துட்றேன். ஒவ்வொரு வாரத்துக்கும் உங்களுக்கு தமிழ் அண்ட் ஜிஎஸ் ரெண்டுமே அவுட் சோர்ஸ் கண்டென்ட் வந்து இருக்கும். இந்த தமிழை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லிடுவேன். ஸோ இந்த பார்ட் தான் நீங்கள் வந்து படிச்சுட்டு வரணும். சரிங்களா? இந்த டெஸ்ட்டில் இங்கேயும் ரகர வேறுபாடு இருக்குது, இங்கேயும் ரகர வேறுபாடு இருக்குன்னா இது வந்து ஃபுல்லாக அவுட் சோர்ஸ் பேஸ் பண்ணி மட்டும் இருக்கும். இங்கே இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கும் இல்லைங்களா? ஸோ இதையும் சேர்த்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மேலே இருக்கக்கூடியது வந்து ஸ்கூல் புக், அப்புறம் அவுட் சோர்ஸ் புக், இது ரெண்டும் சேர்த்து தான் இந்த மேலே இருக்கக்கூடிய டாபிக். கீழே இருக்கிறது ஸ்பெசிஃபிக்காக இந்த அவுட் சோர்ஸ் புக்கை மட்டும் நீங்கள் வந்து படிச்சுட்டு வரணும். ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம யூடியூப்பில் வந்து மரபு தொடர் அகரவரிசையை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒரு புக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த ஸ்கை ப்ளூ கலர் புக்கு இருக்கு இல்லைங்களா? அது எல்லாமே வந்து கொஷினாக எடுத்து நான் உங்களுக்கு வந்து ஆப்பில் வந்து கொடுத்தாச்சு. நீங்கள் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. அதேமாரி பழமொழி 400 பழமொழி வந்து கொடுத்தாச்சு. இனி அடுத்தது வரக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே டாப்பிக்கை நம்ம கொடுக்காம யூடியூப்பில் எப்படி கொடுப்போம்னா, இப்போ அயற்சொல் அகராதி, இப்போ இந்த மாதிரி எதிர்ச்சொல், அப்புறம் கலைச்சொற்கள், பழமொழிகள், இந்த மாதிரி எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஆனால் உங்களுக்கு டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஆப்பில் டெஸ்ட் போட்டு பார்க்குறப்ப அயற்சொல் அகராதி அப்படின்னா உங்களுக்கு அந்த 50 கொஸ்டினுமே அயற்சொல் அகராதியாகவே தான் இருக்கும். இப்போ எதிர்ச்சொல் அப்படின்னா எதிர்ச்சொல்லாகவே தான் இருக்கும். ஏன்னா அப்போ தான் நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு டாபிக் வைஸாக படிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துருக்கும். ஆனால் இந்த வீக்லி டெஸ்ட்லாம் வருது இல்லைங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ நம்மளுடைய டெஸ்ட் பேட்சில் அந்த அவுட் சோர்ஸ் புக்குக்குன்னே தனியாக வந்து ஒரு டெஸ்ட் வந்து போயிட்டுருக்கும். ஒரு டெஸ்ட் சீரிஸ் வந்து போயிட்டுருக்கு. நான் அதில் சொல்லிகிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருக்கவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு வந்து தெரியும் எப்படி டெஸ்ட்டு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஆப்பில் வந்து ஒரு டெஸ்ட் வந்து ஃப்ரீயாகவே வந்து கொடுத்துருக்கோம். இப்போ மரபு தொடரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து ஃப்ரீயாக இருக்கும். அந்த டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். அட்டன் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் கூட டெஸ்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. ஸோ அதே மாதிரி ஜிஎஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு தான் வந்து பார்க்குறோம். இதில் வந்து நமக்கு 15 கேள்விகள் வந்து வரும். எங்கெங்கெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்கேன். 6th இந்திய அரசியலமைப்பு சட்டம், 6th பன்முகத்தன்மையினை அறிவோம், அடுத்து 6th தேசிய சின்னங்கள், அடுத்து 10th இந்திய அரசியலமைப்பு. அப்புறம் இந்த அவுட் சோர்ஸ் கண்டென்ட் அப்படிங்கிறது நீங்கள் இந்த ஸ்கூல் புக்கில், அதாவது இந்த பாடத்துலலாம் படிச்சிருப்பீங்களா? ஸோ அதில் கொஞ்சம் இருக்கும். அதில் இல்லாதது அவுட் சோர்ஸ் புக்கில் ஏதாச்சும் கண்டென்ட் இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து கொஷின் வந்து வரும். ஓகேங்களா? உங்களுக்கு சர்ப்ரைஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் 5 to 10 கொஷின் அவுட் சோர்ஸ் புக்கில் இருந்து தான் வரும். நீங்கள் ஒரு ரியல் எக்ஸாமில் போய்ட்டு இந்த கொஷின் அதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லைன்னு ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா? அதே மாதிரியே இந்த டெஸ்ட்லேயும் உங்களுக்கு வந்து இருக்கும். அப்புறம் மேக்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரே டைமில் நம்ம வந்து மேக்ஸ் வந்து சதவீதம்னா அது வந்து ஒரே டெஸ்ட்டாக வந்து வைக்கல.
இப்போ சதவீதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அடிப்படை கணக்குன்னா இந்த பேசிக் கணக்கு சதவீதமாக மாற்றுறது இருக்கு இல்லைங்களா? ஸோ இப்போ ஒரு நம்பர் கொடுத்துட்டு அதை வந்து சதவீதமாக வந்து மாற்றுறது, இப்போ 95% கொடுத்துட்டு அந்த சதவீதம் வந்து பின்னமாக மாற்றுறது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதில் அந்த சதவீதத்தில் என்னென்ன டாபிக்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்டேன். ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்துட்டு வந்தால் போதும். இதுக்கான வீடியோவும் நான் வந்து கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வாரம் மேக்ஸ் டெஸ்ட்டில் என்ன டாபிக் இருக்கோ அதை வந்து நான் உங்களுக்கு வீடியோ வந்து கொடுத்துருவேன். நீங்கள் அந்த மாடலில் இருக்கக்கூடிய சம்மை வந்து பார்த்துட்டு வாங்க. அதே தான் உங்களுக்கு வந்து டெஸ்ட்டுக்கும் வந்து வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த மாடலில் இருக்கக்கூடிய மற்ற கொஸ்டினும் உங்களுக்கு வந்து கொடுப்பேன். அதேமாரி இப்போ அந்த ஒரு கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காகவும் உங்களுக்கு வந்து கொஸ்டின் வந்து கொடுப்பேன். அந்த ப்ராக்டிஸ் கொஸ்டின்லேருந்தும் அந்த வாரத்துக்கான டெஸ்ட்டில் உங்களுக்கு கொஸ்டின் வந்து வரும். மேக்ஸ் வந்து கிளாஸ் எடுத்துருவேன். அந்த கிளாஸை நீங்கள் வந்து பார்க்குறீங்க. அந்த கிளாஸை பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறீங்க. அதை வந்து வீக்லி டெஸ்ட்டில் வந்து எழுதுறீங்க. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா? ஸோ இதே மாதிரி தான்ப்பா. இதே மாதிரி தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வீக் 2 இதெல்லாம் வந்து சிலபஸ் வைஸில் ஆர்டராக வந்து போயிட்டுருக்கோம். இது கூடவே நீங்கள் அவுட் சோர்ஸ் புக்கும் வந்து படிச்சுக்கிறீங்க. ஸோ இங்கேயே கொடுத்துட்டேன். ஸோ எந்த பக்கத்துலேருந்து எந்த பக்கம் வரைக்கும் படிக்கணும். பழமொழி நானுங்கிறது வந்து 50 பழமொழியாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இதுவும் நம்ம வந்து கொடுத்துட்டோம். ஆப்லேயும் கொடுத்துட்டோம், யூடியூப்லேயும் வீடியோ வந்து இருக்குது. ஸோ அந்த 50 பழமொழி அதுக்கான பக்கமும் வந்து பார்த்துருங்க. பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வந்து டெஸ்ட் வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. அடுத்து 2வது வாரத்தில் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா தேர்தல், வருமானம், மாணவர்கள், மக்கள் தொகை தொடர்பானவை. இது ரிலேட்டடாக இருக்கக்கூடியதெல்லாம் அந்த சதவீதத்தில் என்னெல்லாம் கவர் ஆகுதோ அப்படிங்கிறது அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து இந்த வாரத்தில் வந்து வரும் 2nd வீக்கில். சரிங்களா? ஸோ இதே மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ எல்லா வாரமும் இப்படி தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன் இந்த டெஸ்ட் பேட்ச் ஃபுல்லாகவே. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக் ப்ளஸ் அவுட் சோர்ஸ். அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸ்னே தனியாக தமிழுக்கு வந்து கொடுத்துருப்பேன். அது என்னென்னலாம் படிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். நீங்கள் அதை மட்டும் படிச்சுட்டு வந்துருங்க. அதேமாதிரி இந்த ஸ்கூல் புக்கில் இருக்கிறது பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நான் வந்து கொடுத்துருவேன் உங்களுக்கு. நீங்கள் இப்போ மரபுத்தொடர் இருக்கு இல்லையா? மரபுத்தொடர் இருக்குன்னா இந்த 9 to 12 பேஜ் அப்படிங்கிறத நான் எல்லாமே கட் பண்ணி இப்போ பழமொழி 400னா 101 to 150 எல்லாமே நான் உங்களுக்கு வந்து கட் பண்ணி ஒரு பிடிஎஃபாக போட்டு உங்களுக்கு டிரைவ் லிங்க் வந்து கொடுத்துருவேன். சரிங்களா? ஸோ நீங்கள் அதை வந்து படிச்சுட்டு வந்துருங்க. படிச்சுட்டு வந்துட்டு நீங்கள் ஆப்பில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. ஸோ இதையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். அடுத்து அயிற்சொல் அகராதி, எதிர்ப்பத அகராதி இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆப்பில் வந்து டெஸ்ட் வந்து ஆட் பண்ணிவிடுவேன். நான் எங்கள் ஆப்பில் ஆட் பண்ணிட்டேன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஆப்பில் அப்படிங்கிறப்ப ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு டாபிக் டெஸ்ட்டு நம்ம வைக்கிறப்ப அது வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாருமே இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் படிக்கிறீங்க. அது உங்களுக்கும் வந்து புதுசாகவே இருக்கும். அப்படின்றப்ப நம்ம வந்து எடுத்தோன்னே கொஸ்டின் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி வச்சிடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து ஆப்பில் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் ஈஸியாக தான் வந்துருக்கும். நீங்கள் ஒன்லைனர் கொஸ்டின் மாதிரியே இருக்குன்னு வச்சிங்களேன், டேரக்ட் கொஸ்டினாக வந்துருக்கும். அது எதுக்காகனா நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்காக. ஆனால் இங்கே டெஸ்ட்டுன்னு வரப்போ கொஸ்டின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். நிறையா வந்து பொறுத்துக்கு இருக்கும், தவறான இணை இருக்கும். முதல்ல இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் எடுத்திருப்பேன், அடுத்து 40வது பேஜ்லேருந்து ஒன்று எடுத்திருப்பேன். ஸோ அந்த மாதிரி ரேண்டமாக தான் எடுத்திருப்பேன் டெஸ்ட்டுன்னு வரப்போ. இதே ஆப்பில் வந்து இப்போ ஒரு 50 கொஷின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அயிற்சொல் அகராதியில் 50 கொஷின் வந்து படிச்சுட்டு வர சொல்லியிருப்பேன். அது 50 தான் நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பேன். நீங்கள் ஆப்பில் போடுறப்ப இந்த 50ல் இருந்து ரேண்டமாக வரும். ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து அந்த டெஸ்ட்டு முடிச்சுட்டு அந்த டெஸ்ட்டு ரீஅட்டம் பண்ணுறப்ப ஃபஸ்ட் டைம் ஒரு கொஷின் ஃபஸ்ட்டாக வந்திருக்கும். அடுத்த டைம் அந்த கொஷின் வந்து 7வது கொஷினாக இருக்கலாம், இல்லை 3வது கொஷினாக இருக்கலாம், இல்லை கடைசி கொஷினாக இருக்கலாம். ஸோ அப்படி ரேண்டமாக வர்றப்ப உங்களால் அந்த ஆன்சர் வந்து உங்கள் மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகாது. இப்போ நீங்கள் புக்கில் படிச்சிங்க அப்படின்னா ஒரு கொஷினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ அப்படின்னா 2 டைம் 3 டைம் படிக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அந்த கொஷினை பார்க்கலே உங்களுக்கு அந்த ஆன்சர் வந்து ஏ தான் அப்படின்னு சொல்லி உங்கள் மைண்ட் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஆனால் இதில் வந்து அப்படி வந்து ஆகாது. ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து அந்த ஆப்பில் ரீஅட்டன் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து என்ன வரும், அந்த கொஷினும் ஆப்ஷனும் வந்து ரேண்டமாக தான் வந்து வரும். இப்போ மேக்ஸில் 3வது வாரத்தில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அடக்க விலை, விற்பனை விலை, லாப நஷ்ட தொகை இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஷின் மட்டும் அந்த வாரத்துக்கு வந்து பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ நீங்கள் இந்த ஷெடியூலை பார்க்குறப்பே வந்து புரியும், ஈஸியாக நீங்கள் வந்து படிச்சிடலாம். நீங்கள் இந்த ஷெடியூலை வந்து ப்ராப்பராக கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணிங்கன்னா 100% உங்களால் சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிட முடியும். ஒவ்வொரு 4 வாரம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ரிவிஷன் டெஸ்ட் வந்து வரும். அந்த வீக் 1லேருந்து வீக் 4 வரைக்கும் படிச்சிருப்பீங்க இல்லையா சிலபஸ், அதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு வீக் 5ல் ஒரே டெஸ்ட்டாக வந்து எழுதுவீங்க. இந்த வீக் 1 to 4 இருக்கு இல்லைங்களா? ஸோ மொதல் 4 வாரம் படிக்கிறீங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா லெசனும் வந்து சின்னதுன்றனால கொஷினும் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பேசிக்காக தான் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது வந்து ரொம்ப வந்து ஸ்டேட்மெண்ட்லாம் வைக்க முடியாது. ஏன்னா அப்படி எடுத்தால் கொஷின் வந்து எடுக்க முடியாது அதிகம். அப்படின்றப்ப அது வந்து கொஞ்சம் ஒரு பேசிக் கொஷினாக தான் வந்து இருக்கும். ஆனால் அந்த வீக் 5 அப்படிங்கிறப்ப 4 வாரத்துக்கான பாடம் நமக்கு வந்து சேர்ந்துருது. அப்படின்றப்ப இதில் வந்து கொஞ்சம் நம்ம வந்து ட்யூஸ் பண்ணி வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து மாடரேட்டாக தான் வந்து இருக்கும். ஈஸி டு மாடரேட் இந்த லெவலில் தான் இருக்கும். நீங்கள் ஒரு 150, 160 இந்த ரேஞ்சுக்கு மார்க் வாங்குற மாதிரி தான் இந்த வீக் 5 டெஸ்ட் வந்து இருக்கும். அதாவது இந்த ரிவிஷன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து மாடரேட்டாக தான் இருக்கும். நீங்கள் ஃபுல் மார்க் வாங்குற மாதிரி வந்து இருக்காது.
நீங்கள் பாருங்கள், இப்போ இந்த வீக் 4 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அயற்சொல் அகராதிலே 80 பேஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. அப்படின்றப்ப அந்த 80 பேஜில் இப்போ நான் மொதல் பேஜிலேருந்து ஒரு கொஷின் எடுப்பேன், அடுத்தது 60வது பேஜ்லேருந்து ஒரு கொஷின் எடுப்பேன். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ரேண்டம் எடுக்கிறப்ப உங்களுக்கு அந்த டைமில் திங்க் பண்ணி போடுற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 20 பேஜாக வந்து வச்சுருப்பேன். ஸோ அது வந்து அப்படி படிச்சுட்டு வந்து நீங்கள் அட்டன் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் இங்கே ரிவிஷன் பண்ணுறப்ப உங்களுக்கு கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் கொஷின் வந்து செட் பண்ணுவேன். கொஞ்சம் டைம் கன்சியூவ் பண்ணுற மாதிரி தான் வைப்பேன். ரிவிஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு டைம் கன்சியூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இப்போ டிஎன்பிசி அந்த மாதிரி தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. கொஷின் வந்து ஈஸியாக தான் இருக்குது, ஆனால் டைம் வந்து ரொம்ப எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் இந்த வீக்லி டெஸ்ட் இருக்குது இல்லைங்களா? ஸோ இதை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெலகிராமில் வந்து பிடிஎஃபாக கொடுத்துருவேன். இந்த கொஷின் பேப்பர் பிடிஎஃபே உங்களுக்கு வந்து கொடுத்துருவேன் டெலகிராமில். சரிங்களா? நீங்கள் ஆப்லேயும் போட்டு பார்த்துக்கலாம், இல்லை நீங்கள் அந்த கொஷின் பேப்பரை பிரிண்ட்டு போட்டு நீங்கள் வந்து டெஸ்ட் போட்டு பார்த்துக்கலாம், ஓஎம்ஆர்லேயும் போட்டு பார்த்துக்கலாம். இது உங்களுடைய இஷ்டம் தான். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த கொஷின் பேப்பரை பிரிண்ட்டு போட்டுருங்க. சரிங்களா? பிரிண்ட்டு போட்டு ஒரு ஓஎம்ஆர் ஷீட்டில் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நீங்கள் எவ்வளோ டைம் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். டிஎன்பிசி வந்து ஓஎம்ஆரில் தான் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆன்லைனில் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறப்போ அப்போ நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை நீங்கள் வந்து ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு ஓஎம்ஆரில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி பழகுங்க. அப்போ உங்களுக்கு ரியல் எக்ஸாம் ஃபீல் வந்து கிடைக்கும். எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து தெரியும். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அந்த டெஸ்ட்டை திரும்ப போட்டு பார்க்கணுன்னு நினைப்பீங்க இல்லையா? ஒரு வாரம் கழிச்சதுக்கப்புறம் ஐயோ இதுக்கு முன்னாடி படித்ததெல்லாம் நமக்கு வந்து மறக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறப்ப அப்போ போய் ஆப்பில் இருக்கக்கூடிய டெஸ்ட்டை வந்து போட்டு பாருங்கள். சரிங்களா? ஸோ அது நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் ரீஅட்டெம்ப்ட் வந்து பண்ணிக்கலாம் எக்ஸாம் வரைக்கும். நீங்கள் ரீஅட்டெம்ப்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு டைம் வந்து அதிகம் வந்து எடுக்காது. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க, ஓஎம்ஆரில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் ஆப்பில் போய் டெஸ்ட் போட்டு பார்க்குறீங்க. ஓகேங்களா? ஸோ அதை வந்து ஜஸ்ட்டு ஆன்சர் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறதா. ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் இருக்குது அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருப்பேன். இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் தப்பு அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் ஏன் தப்பு அப்படின்னு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருப்பேன். அப்புறம் ஆப்டிடியூடுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குமான்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. நான் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஒரு டாபிக் எடுக்கிறேன் அப்படின்னா அது எல்லாமே வந்து அந்த வீடியோலேயே வந்து கவர் பண்ணி கொடுத்துருவேன். இப்போ டைம் அண்ட் ஒர்க் எடுக்கிறேன் அப்படின்னா இப்போ ஒருத்தர் வந்து தனிநபராக வேலை பார்க்குறது, 2 பேர் சேர்ந்து வேலை பார்த்தா எவ்வளோ நேரத்தில் முடிப்பாங்க, இப்போ இதெல்லாம் இருக்குன்னா இந்த மாடல் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு அந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோலேயே கொடுத்துருவேன். ஃபஸ்ட் அந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோ, அப்புறம் இப்போ டைம் அண்ட் ஒர்க்கில் தனியாக ஒருத்தர் வந்து வேலையை முடித்தா எவ்வளோ நேரம் ஆகும், சேர்ந்து முடித்தா எவ்வளோ நேரம் ஆகும், இதெல்லாம் வந்து அங்கேயே அந்த மாடல்லாம் வந்து கொடுத்துருவேன். அப்படின்றப்ப நீங்கள் அந்த மாடலில் இருந்து தான் உங்களுக்கு டெஸ்ட்லேயும் வந்து வரும். ஒன்று அந்த கொஸ்டின் அப்படியே ரிப்பீட்டும் ஆகும், இல்லை அந்த மாடலில் இருந்து வந்து வரும். ஓகேங்களா? ஸோ அப்படின்றப்ப இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து தேவை இருக்காது. நீங்கள் அந்த வீடியோ வந்து நல்லா பார்த்துக்கிட்டிங்கனாவே அதுவே வந்து உங்களுக்கு வந்து போதுமானது. அதுக்கப்புறம் நமக்கு டைம் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து யூடியூப்லேயும் வந்து வீடியோ வந்து கொடுக்கலாம். ஸோ அப்புறம் இந்த மேக்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா ஆப்பில் மட்டும்தான் வரும். ஸோ இதையும் நல்லா வந்து புரிஞ்சுங்க. இந்த வீடியோ வந்து யூடியூப்பில் வந்து வராது, நீங்கள் ஆப்பில் மட்டும்தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்புறம் ஆப்பில் இருக்கக்கூடிய எந்த பிடிஎஃப்பும் உங்களால் டவுன்லோட் பண்ண முடியாது வீக்லி டெஸ்ட்டை தவிர. அதாவது இந்த சண்டே நடக்குது இல்லைங்களா டெஸ்ட்டு, ஸோ இந்த டெஸ்ட்டை தவிர வேறு எதையும் உங்களால் பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ண முடியாது. நான் உங்களுக்கு இந்த இப்போ மரபு தொடர் இருக்குன்னா இந்த புக் சோர்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதில் இருக்கக்கூடியதை கட் பண்ணி நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருவேன். இது டெலகிராமில் வந்து கொடுத்துருவேன். அதெல்லாம் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. பழமொழி 400 இருக்குன்னா அந்த புக்கில் எக்ஸ்ப்ளனேஷனோட வந்து இருக்கும். பட் நீங்கள் வந்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை டைப் பண்ணி கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் அதை வந்து ஆப்பில் மட்டும்தான் வந்து ரீட் பண்ண முடியும். சரிங்களா? அதேமாதிரி இப்போ அயற்சொல் அகராதி இருக்குது அப்படின்னா நான் அதை டைப் பண்ணி கொடுத்துருந்தேன் அப்படின்னா அதை நீங்கள் ஆப்பில் மட்டும்தான் பார்த்து படிச்சுக்க முடியும். இந்த வீக்லி டெஸ்ட் பிடிஎஃப்பும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணிவிடுவேன். இந்த டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 23 டெஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு தமிழ் அவுட் சோர்ஸில் என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறது வந்து ப்ராப்பராக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும், அவுட் சோர்ஸ்னுடைய கண்டென்ட் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், இப்போ 23 பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அயற்சொல் அகராதி, மயங்கொலி, தமிழ் பழமொழிகள், கலைச்சொற்கள் இவ்வளோ தான் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நானாக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கண்டென்ட் உங்களுக்கு அப்புறமேட்டு நான் வந்து ஆட் பண்ணி கொடுப்பேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்து முடிங்க, எக்ஸ்ட்ரா நான் உங்களுக்கு அப்புறமா வந்து ஆட் பண்ணி கொடுக்குறேன் என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத. ஓகேங்களா? அப்புறம் ஸ்கூல் புக்கினுடைய கண்டென்ட் கவர் பண்ணிடுவீங்களான்னு கேட்டிருந்தீங்க நிறைய பேர். ஸ்கூல் புக் கண்டென்ட்டையும் நம்ம வந்து கவர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து சிலபஸ் வைஸ் கவர் பண்ணுறோம். சிலபஸ் வைஸ் கவர் பண்ணுறப்ப நம்ம ஸ்கூல் புக்கையும் படிக்கிறோம், அவுட் சோர்ஸ் புக்கையும் படிக்கிறோம். இப்போ குறில் நெடில் வேறுபாடு ஸ்கூல் புக்கில் இருக்குன்னா அதையும் படிங்க, நான் கொடுத்துருக்கூடிய அவுட் சோர்ஸ் புக்கையும் வந்து படிங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நியூ புக் ஓல்டு புக் ரெண்டுமே வந்து கவர் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு சிலபஸ் வைஸ் முடிச்சிடுறோம் தமிழ், அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்கை வந்து கவர் பண்ணுறோம். ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக்கை தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறோம், கூடவே அவுட் சோர்ஸ் கண்டென்ட்டையும் சேர்த்து படிச்சுக்கிறோம். அவுட் சோர்ஸ் கண்டென்ட் டிஎன்பிசினுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின், ஸோ இதை வந்து ஆட் பண்ணிங்க. டிஎன்பிசினுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்
ஓகேங்களா? ஸோ இதையும் சேர்த்து நம்ம வந்து படிச்சுக்கிறோம். அப்புறம் சயின்ஸில் சிலபஸ் ஃபுல்லாக கவர் பண்ணீங்களா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஷெட்யூல் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் படிக்கணும்னா, சயின்ஸில் புக் பேக் படிக்கணும், பாக்ஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் படிச்சுட்டு வந்துருங்க. இது வந்து உங்களுக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 31வது டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி இதெல்லாம் வந்து கவர் ஆகிடும். ஆனால் நம்ம ஃபுல் டெஸ்ட் எழுதுறோம் இல்லைங்களா? ஃபுல் டெஸ்ட் எழுதுறப்ப நீங்கள் வந்து 9th 10th ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் வந்து கம்பல்சரி படிச்சுட்டு வந்து தான் ஆகணும். அது எப்போனா 35வது டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட் வந்து வரும். அந்த டெஸ்ட்டில் சயின்ஸ் நீங்கள் எல்லாமே ஒரு ஃபுல் சிலபஸ் டிஎன்பிசி சிலபஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக படிச்சுட்டு வந்து தான் ஆகணும். இப்போ சயின்ஸில் 5 கொஷின்னா சயின்ஸில் 5 கொஷின் வரும், ஜாகிரஃபியில் 5 கொஷின்னா ஜாகிரஃபியில் 5 கொஷின், பாலிட்டியில் 20 கொஷின்னா பாலிட்டியில் 25, ஆப்டிடியூடில் 25னா 25. ஃபுல் மாடல் டெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 3 டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 எக்ஸாமுக்கு வந்து கொடுத்துருக்கேன் ஓகேங்களா? ஃபஸ்ட் நமக்கு வந்து குரூப் 2 எக்ஸாம் தான் வந்து வருது. ஸோ நீங்கள் குரூப் 4 எழுதினாலும் என்னுடைய அட்வைஸ் என்ன அப்படின்னா, குரூப் 2 எக்ஸாம் வந்து எழுதி பாருங்கள். தமிழுக்காகவாவது நீங்கள் வந்து எழுதி பார்க்கணும். அப்போ தான் நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க, இன்னும் நீங்கள் எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணணும், ரியல் எக்ஸாமில் நீங்கள் என்ன மாதிரி டிஃபிகல்ட்டிலாம் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும். சரிங்களா? இந்த குரூப் 2 எக்ஸாமுக்கு எதுக்கு 3 டெஸ்ட்டு கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இந்த 3 டெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும். இது வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் கிடையாது குரூப் 2 எக்ஸாமை பொறுத்த வரைக்கும். ஆனால் இதுவே குரூப் 4 எக்ஸாமுக்கு ஒரு 5 டெஸ்ட்டு வந்து இருக்கும். இந்த 5 டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஷெடியூல் ஃபுல்லாக புரிஞ்சுதா? மொத்தமாக 35 டெஸ்ட்டு ஷெடியூல் டெஸ்ட் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் குரூப் 2 எக்ஸாமுக்காக ஒரு 3 ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து இருக்குது. அப்புறம் 5 டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 எக்ஸாமுக்காக இருக்குது. அப்போ மொத்தமாக எவ்வளோ ஆச்சு? 43 டெஸ்ட்டு வந்து இருக்குது உங்களுக்கு. ஓகேங்களா? இந்த டெஸ்ட்டு எல்லாமே 200 மார்க்கு தான்ப்பா. நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எழுதுறீங்களா அது எல்லாமே 200 மார்க் தான். தமிழில் 100 மார்க்குக்கு இருக்கும், ஜிஎஸில் வந்து 100 மார்க்குக்கு இருக்கும். ஒரு ரியல் எக்ஸாம் எழுதுனா எப்படி இருக்குமோ அதேமாரி தான். ஆனால் என்ன, அந்த ஷெடியூலில் எழுதக்கூடியது அந்த சிலபஸ் போர்ஷன் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ சதவீதம்னா அந்த சதவீதம் மட்டும் படிச்சுட்டு வந்துருப்பீங்க. ஆனால் நமக்கு ரியல் எக்ஸாமில் எல்லாம் கலந்துருக்கும். சதவீதம் இருக்கும், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் இருக்கும், டைம் அண்ட் ஒர்க் இருக்கும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், எல்லாம் வந்து கலந்துருக்கும். ஆனால் இங்கே வந்து அந்த போர்ஷன் வந்து கம்மியாக இருக்கும். நீங்கள் படிக்கக்கூடிய அளவு வந்து கம்மியாக இருக்கும். நீங்கள் ஷெடியூலை பார்த்தீங்கனாலே வந்து தெரியும், ஈஸியாக வந்து முடிச்சிடலாம். நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா அழகாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். நான் கொடுத்துருக்கக்கூடியதும் அப்படி தான் வந்து கொடுத்துருக்கேன். 100% சிலபஸும் வந்து கவர் ஆகிடணும், ஸ்கூல் புக்கும் கவர் ஆகிடணும், அவுட் சோர்ஸ் புக்கை நம்ம எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து கவர் பண்ணிடணும். மெயினாக பார்த்தீங்கன்னா தமிழுக்கு வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட 100% வந்து கவர் பண்ணிடுவோன்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? எக்ஸாமுக்குள்ளே உங்களுக்கு நான் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி கொடுத்துருவேன். இந்த புக்கு தான் நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு டிஎன்பிசி யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னா அது நமக்கு வந்து தெரியாது. அதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்போ இந்த 35வது டெஸ்ட்டு முடிஞ்சது இல்லைங்களா? ஸோ குரூப் 2 எக்ஸாம் முடிஞ்சிடும். குரூப் 2 எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி வந்து உங்களுக்கு குரூப் 2 மாடல் எக்ஸாம் முடிஞ்சுது அப்படின்னா, அடுத்தது வந்து 11வது மாதம் 8ஆம் தேதி தான் வந்து இருக்கும். நம்ம இந்த குரூப் 2 எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கொஷின் எப்படி இருக்குன்னு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து அனலைஸ் பண்ணுறோம். சரிங்களா? அதை வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு, இப்போ டிஎன்பிசி வேறு ஏதாச்சும் அவுட் சோர்ஸ் புக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஃபுல் மாடல் டெஸ்ட்லாம் வந்து மாற்றிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி இடையில நான் உங்களுக்கு டெஸ்ட்டும் வந்து கொடுக்குறேன், யூடியூப்லேயும் வந்து கொடுக்குறேன். சரிங்களா? இல்லை இந்த புக்கில் இருந்தே எடுத்துட்டாங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இருக்கிறத வந்து இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து கிளியராக வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதனுடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நல்லா பார்த்துக்குங்க, இந்த டெஸ்ட் வந்து வெற்றி பயணம். உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு ஆப்லேயும் வேணும், டெலகிராம் குரூப்லேயும் குயிஸ் வந்து வேணும், பிடிஎஃப் டெஸ்ட் வேணும். இதெல்லாம் சேர்த்து தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஆப்பில் வந்து அன்லிமிட்டடாக டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். இந்த டெலகிராம் குரூப் குயிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் யூடியூப்பில் தமிழுக்கு மிக்ஸ்டாக கொஷின் போடுவேன்னு சொல்லியிருந்தேங்க இல்லையா? பயிர்ச்சொல், பழமொழி, மரபுத்தொடர் இந்த மாதிரி இருக்கிறத, கலைச்சொல் இதெல்லாம் எடுத்து மிக்ஸ் பண்ணி டெஸ்ட் வைக்கிறதா சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அங்கே வைக்கிறத உங்களுக்கு டெலகிராமில் குயிஸாக வந்து கொடுப்பேன். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ ரேண்டமாக வந்து நிறைய குயிஸ் நீங்கள் வந்து படித்ததை மறக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக டெலகிராம்லேயும் வந்து குயிஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவேன். நான் டைம் கொடுத்துருவேன், அந்த டைமுக்கு நீங்கள் வந்து குயிஸ் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டெலகிராமில் என்ன பிரச்சனை அப்படின்னா, உங்களுக்கு டெஸ்ட் நான் கொடுத்த டைமுக்கு தான் உங்களால் வந்து அட்டன் பண்ண முடியும். அந்த டைம் முடிஞ்சிச்சுன்னா திரும்ப உங்களால் அந்த டெஸ்ட் வந்து அட்டன் பண்ண முடியாது. ஓகேங்களா? 24 மணி நேரத்துக்கு அப்புறமேட்டு ஆட்டோமேட்டிக்காக சேட்டும் வந்து கிளியர் ஆகிடும். ஸோ அதுதான் அந்த டெலகிராம் குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இதுதான். ஆனால் ஆப்பில் வந்து நீங்கள் எப்போ வேணால் டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்காக டெலகிராம் குயிஸும் அப்படின்னா உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லைங்களா? ஸோ நீங்கள் ஆப் அப்படின்னா ஆப்பில் தானே இருக்குது, எப்போ வேணால் டெஸ்ட் போட்டு பார்த்துக்கலாம், நீங்கள் விட்டுருவீங்க. அதனால தான் இந்த டெலகிராம் குரூப் குயிஸ். ஓகேவா? அப்புறம் நம்ம ஆப்டிடியூட் டெஸ்ட்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ உங்களுக்கு வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்துருவேன் ஆப்லேயே. இப்போ அதுக்கு நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் மாடல் கொஸ்டின்லாம் வந்து கொடுத்துருப்பேன். நீங்கள் ப்ராக்டிஸும் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா?
நான் உங்களுக்கு டெலகிராம் குரூப்லேயும் அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய குயிஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, நீங்கள் டெலகிராம்லேயும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. ஸோ இந்த வெற்றி பயணம் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஆப்பு, டெலகிராம், பிடிஎஃப் இதெல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு வந்து எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னா 1000 ரூபா நீங்கள் வந்து பே பண்ணணும். இது வரைக்கும் எக்ஸாம் அப்படின்னா குரூப் 4 எக்ஸாம் வரைக்குமே. ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குது, தமிழ் அவுட் சோர்ஸ் புக் குயிஸ் இருக்குது, ஸ்கூல் புக் குயிஸ் இருக்குது, 6th to 10th ஐஎன்எம், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி. ஓகேங்களா, ஸோ இது 3 லைன் பை லைன் கொஸ்டின் வந்து இருக்குது. ஜிஎஸ் அவுட் சோர்ஸ் புக் குயிஸும் வந்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ 28 வீக்லி டெஸ்ட் இருக்குது, 7 ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது, 3 ஃபுல் மாடல் டெஸ்ட் குரூப் 2 எக்ஸாமுக்காக இருக்குது, 5 ஃபுல் மாடல் டெஸ்ட் குரூப் 4 எக்ஸாமுக்கு இருக்குது. இந்த டெஸ்ட்டை நீங்கள் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும்னா வெப்சைட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணிங்க. tnpcmindacademy.testpress.in இந்த வெப்சைட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணிங்க. நீங்கள் ஒன்ஸ் டெஸ்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆயிரும். ஆல்ரெடி உங்களுக்கு மரபுத்தொடர், பழமொழி 400 உள்ள டெஸ்ட் வந்து இருக்குது. ஓகேங்களா, அவுட் சோர்ஸ் புக் கண்டென்ட்டுக்குள்ளே போய் பாருங்கள், போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு 28ஆம் தேதி தான் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அது வரைக்கும் நீங்கள் மற்ற கண்டென்ட்லாம் வந்து ஆட் பண்ணிகிட்டே இருப்பேன். நீங்கள் அதெல்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருங்க அது வரைக்கும். ஓகேங்களா, நீங்கள் வந்து இங்கிலீஷ் மீடியமாக இருக்கீங்க, எனக்கு வந்து தமிழ் டெஸ்ட் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த தொல்காப்பியர் வந்து வாங்கிக்கிங்க. வெற்றி பயணத்தில் தமிழுக்கு என்ன இருக்கோ அது எல்லாம் தான். உங்களுக்கு ஜிஎஸ் மட்டும் அதில் வந்து கவர் ஆகாது. தமிழ் அவுட் சோர்ஸ் புக் குயிஸ் வந்து இருக்குது, ஸ்கூல் புக் குயிஸ் இருக்குது, வீக்லி டெஸ்ட் இருக்குது, ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது, ஃபுல் மாடல் டெஸ்ட் குரூப் 2க்கு இருக்குது, குரூப் 4க்கு இருக்குது. ஆனால் இந்த தமிழ் டெஸ்ட்டுக்கு வந்து டெலகிராம் குரூப் இல்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க, டெலகிராம் குரூப் வந்து இல்லை. நீங்கள் ஆண்ட்ராய்டு ஆப்பில் மட்டும்தான் வந்து டெஸ்ட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, நீங்கள் தொல்காப்பியர் வாங்கினீங்க அப்படின்னா ஃபுல்லாக உங்களுக்கு ஆப் பேஸ்ட் டெஸ்ட்டு மட்டும்தான். நல்லா வந்து புரிஞ்சுக்குங்க. ஒருவேளை தமிழுக்கு நிறைய பேர் சேர்றீங்க, ஒரு 100 பேர் சேர்றீங்க அப்படின்னா அப்போ வேணால் தனியாக ஒரு குரூப் வேணால் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு வேணால் தனியாக வேணால் கண்டக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, பட் ஆனால் இப்போதைக்கு வந்து கிடையாது. அது நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. ஓகே, இதையும் நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். tnpcmindacademy.testpress.in அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஆண்ட்ராய்டு ஆப்பு இருக்குது, நீங்கள் ஆப்பில் இருந்தும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஆப்பில் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு. ஓகே, இந்த ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா, வெற்றி பயணம் டெஸ்ட்டு, சேம் அதே டெஸ்ட்டு தான். எனக்கு வந்து ஆண்ட்ராய்டு ஆப்லாம் வேணாம் சார், எனக்கு படிக்கலாம் டைம் இல்லை நானே படிச்சுக்குவேன், எனக்கு வந்து ஒவ்வொரு வாரமும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும், எனக்கு அதுக்கு ஒரு பிடிஎஃப் டெஸ்ட்டு மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிறவங்களுக்காக இந்த டெஸ்ட். இந்த டெஸ்ட்டில் என்ன இருக்கும், உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா கண்டென்ட்லாம் வராதுப்பா, அவுட் சோர்ஸ் டெஸ்ட் இதெல்லாம் எதுவுமே வராது. இது வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த சண்டே நடக்கக்கூடிய வீக்லி டெஸ்ட். சரிங்களா, 28 வீக்லி டெஸ்ட், 7 ரிவிஷன் டெஸ்ட், 3 ஃபுல் மாடல் டெஸ்ட் குரூப் 2 எக்ஸாமுக்கு, 5 ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாமுக்கு. மொத்தம் இந்த 43 வீக்லி டெஸ்ட். ஓகேங்களா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நடக்கும் இல்லைங்களா அந்த டெஸ்ட். இதுக்கு மட்டும் வந்து ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபா. ஓகேங்களா, இது வந்து குரூப் 4 எக்ஸாமுக்கு எல்லாமே ஒரு டைம் பேமெண்ட் மட்டும்தான். உங்களுக்கு இந்த பிடிஎஃப் டெஸ்ட்டு மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து உங்களுக்கு டெலகிராம் குயிஸ் குரூப்பும் வந்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ நீங்கள் குயிஸ் குரூப்லேயும் வந்து ஆட் ஆகிக்கலாம். ஆனால் உங்களால் ஆப்பை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா தான் ஆப்பில் வந்து யூஸ் பண்ண முடியும். எனக்கு பர்சனலாக பேமெண்ட் பண்ணிங்கன்னா டெலகிராம் குரூப்பில் மட்டும்தான் உங்களால் இருக்க முடியும். டெலகிராம் அப்படிங்கிறது வந்து கம்பல்சரி. நீங்கள் ஆப்பில் வாங்கிட்டீங்க, எனக்கு டெலகிராம் குரூப்லாம் வேண்டாம், டெலகிராமில் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஆப்லேயே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த பிடிஎஃப் டெஸ்ட் வந்து வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து டெலகிராம் இருக்கணும். ஏன்னா நான் பிடிஎஃப் இதெல்லாம் வந்து டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ இதனுடைய ப்ரைஸ் வந்து 400 ரூபா. நல்லா பார்த்துங்க, 400 ரூபா. எனக்கு இந்த டெஸ்ட்டு வேணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து கியூஆர் கோடு வந்து கொடுக்குறேன். நீங்கள் அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து பேமெண்ட் பண்ணுங்கள். பேமெண்ட் பண்ணிட்டு உங்களுடைய நேம், பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய நேம், உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய மொபைல் நம்பர். ஸோ இது வந்து கம்பல்சரிப்பா. அந்த மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா டெலகிராம் யூஸ் பண்ணக்கூடிய நம்பரும் உங்களை கான்டாக்ட் பண்ணக்கூடிய நம்பரும் எனக்கு வந்து கொடுங்க. ஓகேங்களா, டெலகிராம் நம்பர், உங்களுடைய நம்பர். ஸோ நீங்கள் கால் பண்ணால் கால் எடுப்பீங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி நம்பர். ஓகேங்களா, ஸோ இதை வந்து எனக்கு வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருப்பீங்களா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பிச்சிட்டு இதையும் எனக்கு வந்து சென்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 24 மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு டெலகிராம் குரூப்பில் வந்து ஆட் பண்ணி விட்டுருவேன். சரியா, ஸோ நல்லா புரிஞ்சுதாப்பா, நல்லா பார்த்துங்க. வெற்றி பயணங்கிறது ஆப்பு, பிடிஎஃப் இதெல்லாம் சேர்த்து வேணும் அப்படின்னா அதனுடைய விலை வந்து 1000 ரூபா. நீங்கள் ஆப் டெஸ்ட் இது எல்லாமே உங்களுக்கு வந்து இன்க்ளூடட். இதில் வந்து ஆப் டெஸ்ட்டில் தொல்காப்பியர் அப்படிங்கிறது தமிழ் டெஸ்ட்டு மட்டும். இது வந்து ஒரு 100 பேர்த்துக்கு மேலே ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தனியாக வந்து உங்களுக்கு ஒரு டெலகிராம் குரூப் வந்து க்ரியேட் பண்ணி தரேன். அதேமாதிரி டெலகிராம் குரூப்லேயும் குயிஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறேன். இது நான் 100 பேர்த்துக்கு மேலே ஜாயின் பண்ணிங்கன்னா மட்டும்தான். ஓகேங்களா, ஓகே. அப்புறம் இந்த வெற்றி பயணம் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா டெஸ்ட், ஆப் டெஸ்ட்லாம் எது இருக்காது. வீக்லி டெஸ்ட் மட்டும் இருக்கும். பிடிஎஃப் மட்டும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அந்த வீக்லி டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் மட்டும் கிடைக்கும். இதனுடைய விலை வந்து 400 ரூபா. அப்புறம் நம்ம அவுட் சோர்ஸ்க்கு என்ன புக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம ஜிஎஸ் அவுட் சோர்ஸ் என்ன புக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு கா வெங்கடேசன் ஐயா அவர்களுடையது,
அப்புறம் பிரகதீஷ் பப்ளிகேஷனோட இந்திய அரசியலமைப்பு, பிரகதீஷ் பப்ளிகேஷனோட இந்திய பொருளாதாரம், பிரகதீஷ் பப்ளிகேஷனோட இந்திய தேசிய இயக்கம். ஸோ இந்த லிஸ்ட்டு பார்த்துக்குங்க. ஸோ இந்த புக்கெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அதேமாதிரி ஆப்டிடியூடுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் அகர்வால் புக்கு. ஸோ இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச புக் தான். ஸோ இந்த புக்கை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் ஆப்டிடியூடுக்கு. ஸ்கூல் புக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம், டிஎன்பிஎஸ்சினுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின், அப்புறம் இந்த ஆர்எஸ் அகர்வால் புக்கு ஆப்டிடியூடுக்கு. அதேமாரி தமிழ் அவுட் சோர்ஸ் ரெஃபரன்ஸ் புக். ஸோ என்ன புக்கெல்லாம் நம்ம வந்து ரெஃபரன்ஸ் டெஸ்ட்டு கொஸ்டின் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற லிஸ்ட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பிடிஎஃப் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி படிச்சுங்க. நான் உங்களுக்கு குரூப்லேயும் வந்து ஷேர் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத இந்த பிடிஎஃப்லேருந்து கட் பண்ணி ஷேர் பண்ணுவேன். இல்லை சார் எனக்கு இந்த பிடிஎஃப்லாம் வேணாம், என்னால் இவ்வளோவும் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து படிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்க. புத்தா பப்ளிகேஷனுடைய புது தமிழ் விரிவாக்க பதிப்புன்னு ஒரு பிளாக் கலர் புக் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதில் எல்லாமே நான் மேலே சொன்ன இந்த கண்டென்ட் இருக்கு இல்லைங்களா? ஸோ இது எல்லாமே அந்த புக்கில் வந்து இருக்குது. இப்போ புக்கை அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ₹700 கொரியர் சார்ஜ் ஒரு ₹100 வரும்னு நினைக்கிறேன், ₹800 வரும்னு நினைக்கிறேன். தேவைப்பட்டால் அந்த புக்கை கூட நீங்கள் வந்து வாங்கிக்கங்க. இல்லை நான் கொடுக்குற பிடிஎஃப்லேருந்தே படிச்சுக்கிறனால நீங்கள் படிச்சுக்கங்க. அது வந்து உங்களுடைய இஷ்டம். ஸோ என்ன சோர்ஸ்லேருந்து கொஷின்லாம் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்தாச்சு. ஓகேங்களா? ஷெட்யூலை வந்து நல்லா பார்த்துக்குங்க. ஒரு டைமுக்கு 4 டைம் நல்லா பார்த்துக்குங்க. உங்களுக்கு ஓகே இதை ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் ரீஃபண்ட்லாம் எதுவும் கிடையாது. இந்த டெஸ்ட் பேஜை பற்றி உங்களுக்கு வேறு எதாவது டவுட் இருந்தால் எனக்கு இந்த நம்பருக்கு வந்து எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் டெஸ்ட்டு எப்படி பர்ச்சேஸ் பண்ணணுன்னா tnbcmindacademy.testpress.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டிஎன்பிசி மைண்ட் அகாடமின்னு சர்ச் பண்ணுங்கள். நம்மளுடைய ஆப் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த ஆப்லேருந்து டேரெக்டாக கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெப்சைட்டை யூஸ் பண்ணுறதை விட ஆப் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் மொபைலில் தான் டெஸ்ட்டு போட்டு பார்ப்பீங்க அப்படின்னா ஆப் வந்து யூஸ் பண்ணுங்கள். இல்லை சார் நான் சிஸ்டத்தில் டெஸ்ட் போட்டு பார்ப்பேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வெப்சைட் வந்து யூஸ் பண்ணிங்க. ஓகே, இந்த டெஸ்ட் பேஜை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். அடுத்த வீடியோவில் நீங்கள் எப்படி டெஸ்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் டிஎன்பிசி படிச்சா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை பற்றி சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பாய்.